இந்த டிஷ் பண்ணுறதுக்காக கடாயில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு அடியில் சேர்த்துட்டு 100 கிராம் வந்து வத்தல். அப்படின்னா தான் சிம்மில் வச்சு வறுக்கிறப்ப நமக்கு தொண்டை கவராமல் இருக்கும். இது வந்து நல்லா சூடு ஏறினா போதும். அதே கடாயில் வந்து 50 கிராம் வந்து நாட்டு கொத்தமல்லி வாங்கிக்கோங்க. அதான் நல்லா வாசமாக இருக்கும். இதுவும் சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். நமக்கு எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னா நசிக்க பார்த்திங்கன்னா நல்லா பொறுன்னு இருக்கும். அப்படின்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அர்த்தம். இதையும் தாம்பாளத்தை தட்டி ஆற வச்சுருங்க. 50 கிராம் சீரகத்தையும் நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து தட்டி வச்சுருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சரிசி, 2 இனுக்கு வந்து கருவேப்பிலையும் போட்டு சிம்மில் வச்சு வறுத்துருங்க. அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படின்னா எடுத்து ஆற வச்சுட்டு எல்லாம் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிக்கிறப்ப நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போல் காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குறகுறப்பாக திரிச்சா போதும், ஃபைனாக திரிக்க வேண்டாம். அவ்வளோதான். கமன்னு உங்களுக்கு சாம்பார் பொடி சூப்பராக தயாரிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச ஹோமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கமமாக கட்டும். வாழ்க வளமுடன்.